நான் உங்கள் சிவா பேசுகிறேன். வெல்கம் டு ஆதித்யா சேனல். சனி வக்ர நிவர்த்தி மற்றும் 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். கும்பராசி. ராசி மண்டலத்தில் ஏகாத ராசியும் காற்று ராசியும் ஸ்திரத்தன்மை உடையதுமான கும்பராசியை பெற்று சிறப்புடன் விளங்கும் ராசிநாதர்களாகிய உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு வருட பலன் எவ்விதம் என காண்போம். ராசிநாதன் ஜென்மத்தில் பூர்ண பலம் பெற்றும் ஆட்சி பெற்றும் விளங்குகின்றார். உங்களது செயல்கள் யாவுமே வேகமாக இருக்கக்கூடியது ஆகும். எதையும் தெளிவாக செய்ய வேண்டும், வீண் விரயம் கொள்ளாமல் இருப்பது மிக முக்கியமானது என்று செயல்களில் அவற்றை கடைபிடிப்பவர்கள். குடும்ப நிர்வாகத் திறமை நன்கு பிரதிபலிக்கும். எதை செய்தாலும் அதில் தங்களுக்கு ஆதாயம் இருக்கும் விதமாகவும் தன் சுய கௌரவம் பாதிக்காத வண்ணமும் முன்கூட்டியே யூகித்து எதிர்வரும் வினைகளை துல்லியமாக கணக்கிட்டு அவற்றிற்கு தக்கவாறு தங்களது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்துவீர்கள். சுக சௌகரியங்களுக்கு அதிமுக்கியத்துவம் அளித்து கொள்வதில் சிறந்த வல்லுநர்கள் நீங்களே ஆகும். தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை, பிரபலம் இவற்றை தாரக மந்திரமாக சக்கர வியூகமாக பயன்படுத்தி வருவீர்கள். உங்களின் ரகசியங்களை படைத்த பிரம்மனால் கூட அறிய முடியாது. 20% வெளிப்படுத்துவீர்கள். சகோதரிகளிடத்தும் உறவு முறையை பரமசிவன் கழுத்தில் ஆபரணமாக விளங்கும் நாகம் கருடனை பார்த்து விழுவதைப் போல, கருடா சௌக்கியமா, கருடன் சொன்னது யாரும் இறக்குமிடத்திலிருந்தால் எல்லாம் சௌக்கியமே என்ற ரீதியில் தான் உறவு முறை அமையும். வீடு, மனை, வாகனம் வாங்க ஏற்ற தருணம் இது. சந்ததி வம்சவிருத்தி ஏற்படும் வருடமும் இதுவே. சந்ததியற்றவர்களுக்கு எதையும் நிதானித்து சிந்தித்து கடுமையாக உழைத்து கௌரவம் பார்க்காமல் உழைத்து சுய முன்னேற்றம் கொள்வீர்கள். கணவன் மனைவி அந்யோன்ய தாம்பத்திய உறவு சிறக்கும். ஊடல் காரணமாக வார்த்தைகளில் கேலி, நக்கல், நையாண்டிகளை அன்பின் காரணமாக பயன்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும். கடின உழைப்புக்கு இணை எதுவும் இல்லை என்பதை செயல்களில் செய்து காட்ட தவறமாட்டீர்கள். வியாபாரத்தில் பல சறுக்கல்களை கையாண்டு முன்னேற்றமும் முதன்மையும் முன் உதாரணமாகவும் விளங்க வேண்டும் என்ற தீரா வேட்கையுடன் செயல்புரிவீர்கள். தொழிலிலும் அவ்வாறு என்றுமே ஜீவனத்திற்குறை இருக்காது. பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்தை மட்டுமே உங்களது உயர் மூச்சாக கருதுவீர்கள். மகாபாரதத்தில் புத்திரபாசம் கொண்டு திருதராஷ்டிரர் போன்று ஜென்மத்தில் ராசிநாதன் என்பதால் எந்த ஒரு முடிவையும் செயல்களையும் எளிதில் முடிவெடுக்காமல் அமைதியாக நிறைகுடம் தழும்பாதது போன்று தெளிவாக மிக நிதானமாக எடுத்து அவற்றில் தன்னிலையே சரி என்றும் ஜெயம் பெற்று சிறந்து விளங்குவீர்கள். வார்த்தைகளில் முதல் 5 மாத காலம் மிகவும் எச்சரிக்கையுடன் பேசி பழகிய வேண்டியது அவசியம். இந்த 2025 ஆண்டு வருட பலாபலன்களை பொறுத்தமட்டில் பல புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த உள்மனதின் எதிர்பார்ப்பு கைகூடுதல், சுப விசேஷங்கள் என்று புத்துணர்ச்சியை அளிக்கும் வருடமும் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வருடமும் இதுவே. பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் பலம் பெற்றும் சுகஸ்தானத்தில் குடும்பாதிபதியும் நின்று உங்களது செயல்பாட்டுக்கு பக்கபலமாய் உறுதுணை புரிந்து உங்களை மிளிரச் செய்கின்றனர். எந்த ஒரு பலனும் உங்களது வார்த்தைகளில் இருந்து வெளிப்படும் தன்மையை பொறுத்தே அமையும் என்பதை மறவாதீர். பொறுமை இழக்காமல் இருப்பதே சாலச் சிறந்ததாகும். தனவரவு திருப்தி அளிக்கும். உத்தியோகம் சிறக்கும். புகழ் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்து கொள்வீர்கள். தொழிலில் கடின உழைப்பு செய்து உயர்வு பெறுவீர்கள். மார்ச் மாதத்தில் ஆத்மகாரகன் ஜென்மத்தில் நிற்பதால் புத்துணர்ச்சியோடு அனைத்து வித செயல்களையும் செய்து வருவீர்கள். குடும்பத்தில் சில சச்சரவு தோன்றி மறையும். தனவரவு தாராளமயமாகும். சுப செலவுகள் கூடுதலாகும். கொழுப்புச்சத்து உணவு உட்கொள்வதை மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதே சிறப்பு சேர்க்கும் விதமாக அமையும். கணவன் மனைவி உறவுகள் நல்லிணக்கம் உண்டாகும். ஏப்ரல் மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமிகாரகன் குடும்பஸ்தானத்தில் சுகாதிபதி அமர்ந்து உங்களது வாழ்க்கையை வசந்த காலத்தை பிரகாசிக்க உள்ளனர். உங்களின் நிதானமே பிரதானம் என்ற பொறுமைக்கு கிட்டிய வெகுமதியாக சுப பலன்கள் அடைய வழிவகையாக இருக்கும். உங்களின் ஆக்கப்பூர்வமான திடமான சிந்தனை செயல்கள் ஆகும்.
மனைவி மந்திரியாக உங்களது அத்தனை செயல்களுக்கும் உற்ற துணையாய் விளங்குவார்கள். வெகு நாளைய எதிர்பார்ப்பு நாளை நமதே போல் பரவசப்படுத்தும் விதமாய் அமையக்கூடும். மே மாதத்தில் தைரிய வீரிய பேச்சு வல்லமை பாவத்தில் பிதிர்காரகன் உச்சம் பலம் பெற்று தங்கள் செய்து வரக்கூடிய நுணுக்கமான ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உறுதுணை புரிகின்றார். லக்ஷ்மி ஸ்தானம் திரிகோணத்தில் தனகாரகன் நின்று ஜீவன பாவத்தை பார்வையிடுவதால் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் தங்களது எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஜூன் மாதத்தில் தனவாக்கு ஸ்தானத்தில் குடும்ப பாவத்தில் சுகாதிபதி பூர்ண பலம் பெற்று பல்வேறு விதமான முயற்சிகளை திருவேணையாக்கும் விதமாக பலாபலன்களை அளிக்க ஏதுவாக உள்ளனர். யாரை எங்கே எப்படி வைத்து தன் சுயகாரியங்களை சமயோஜித சாமுத்திரிகா லட்சணத்துடன் நயமாக பேசி சாதிப்பீர்கள். ஜென்மத்தில் இரு பாவர் நின்று பல்வேறு சந்தேகங்களையும் உணர்ச்சி வயப்படுத்துதலும் காம உணர்ச்சி கூடுதலும் உண்டாகும். ஜூலை மாதத்தில் சுகஸ்தானம் வித்யாஸ்தானம் மாத்ருஸ்தானத்தில் பாக்யாதிபதி ஆட்சி பலம் பெற்று ஜீவன பாவத்தை பார்வையிடுவதால் குடும்ப நிர்வாகத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நன்மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து கூடுதல் செல்வாக்கு கிட்டிடும் தருணம் இது. ஆகஸ்ட் மாதத்தில் பூர்வ புண்ணிய பாவத்தில் வித்யாதியும் அறிவுக்கு அதிபதியும் இணைந்து சுகாதிபதியுடன் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலாபலன்களை அபரிவிதமாக அளிக்கின்றார். நல்லதை நினைத்து செய்து வருபவர்களுக்கு நல்லதே நடக்கும். தனவரவு திருப்தி தரும். உத்தியோக உயர்வு ஏற்படும். புகழ் உண்டு. பிரபலம் அடைவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் வியாபார விருத்தி போன்ற நல்ல பலன்களுடன் சுப விரயங்கள் சுப செலவுகள் ஆடம்பர வஸ்துகள் வாங்கி மகிழ்தல் போன்ற பலன்கள் ஏற்படும். செப்டம்பர் மாதத்தில் ராசியில் இரு பாவர் நின்று உங்களது செயல்பாட்டுகளின் தடைகளையும் முயற்சிகளையும் ஒத்தி போடுதலும் அமைந்தாலும் முயற்சி திருவினையாக்கும் என்ற தன்னம்பிக்கையுடனே எதிர்நீச்சல் போற்றி வெற்றி பெற கடுமையாக பாடுவீர்கள். நிழல் போல மனதளவில் ஒருவித சந்தேக சாயல் இருந்து கொண்டே இருக்கும். அக்டோபர் மாதத்தில் ஜென்மத்தில் பாவர் நின்றாலும் சுவரின் பார்வை உங்களின் மேல் பதிவதால் நீங்கள் நினைத்ததை முடிப்பவன் நான் தான் என்ற ரீதியில் சாதுரியமாக செயல்களை சமயோஜிதமாக செய்து கொள்வீர்கள். பாக்யஸ்தானத்தில் பூமிகாரகனும் வித்யாகாரகனும் சேர்ந்து நற்பலன்களை அளிக்கின்றன. அஷ்டமாவத்தில் பிதுர்காரகன் மறைவு பெறுவதால் தந்தை வழி உறவுகளிடம் மனசஞ்சலம் குழப்பம் தெளிவற்ற தன்மை உண்டாகும் தருணம். நவம்பர் மாதத்தில் செவ்வாய் சூரிய புத கிரகங்கள் அனுகூலமாகவும் மறைவு ஸ்தானத்தில் குரு சுக்கிர கோள்கள் நிற்பதாலும் உங்களது செயல்பாடுகளில் சற்றே தடுமாற்றம் சந்தேகம் தெளிவற்ற தன்மை தென்படும். பதட்டப்படாமல் சிந்தித்து செயல்பட்டு வருவீர்கள். டிசம்பர் மாதத்தில் ஜீவன பாவத்தில் செவ்வாய் சுக்கிரன் சூரிய கோள்கள் நின்று பக்கபலமாய் உறுதுணையாக செயல்படுகின்றன. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற விவசாய சொல்படி நேர காலம் கனிந்து வருவதை நன்கு உபயோகப்படுத்தி அந்தஸ்தை உயரச் செய்து கொள்வீர்கள். எதையும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள். உங்களின் மனக்கணக்கில் ஒரு துளியும் பிசகாமல் அவற்றை செயல் வடிவம் கொடுத்து செயல்களில் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தவும் தவறமாட்டீர்கள். மற்றவரின் கூற்றை கூர்ந்து நோக்குதல் அவற்றில் தேவையற்றதை ஒதுக்கிவிடுதல் போன்ற தன்மையை என் வழி தனி வழியாக பிரதிபலிப்பீர்கள். உத்தியோகத்தில் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலில் உங்களது அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். அதிக கடன் சுமை உண்டாக வாய்ப்புகள் இன்றி இருப்பதை கொண்டு சிறக்க செய்து தன்னிலையை தக்க வைத்து கொள்வீர்கள். 2025ஆம் ஆண்டு பலன் உங்களது பல புதிய அனுபவங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் வம்ச வளர்ச்சியையும் உடன் இருப்பவர்களில் உண்மையானவர்களையும் அறிந்து கொள்ளும் தன்மையையும் அறிந்து உங்களை உய்யச் செய்கின்ற ஆண்டே இது. உங்களுக்கு சனி பகவான் பாதக சனியாக உள்ளார். அவர் 65% உங்களுக்கு நன்மையே செய்கிறார். பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுதல் சிறப்பு. செருப்பை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு நன்மை தரும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.